ஹலோ விஷாரத் பூர்வார்த் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இஆர்சி கேட்டிருந்தீங்க. அதில் வந்து ஒன்று பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து உங்கள் ஜிஎம்வி கியூஏ புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 1ல் செகண்ட் இருக்குது. அபு துமாரே பாவ்மே நௌகரி கி பேடியா நஹி ஆசாதி கே பர் ஹை. இந்த வாக்கியம் எதுலேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. அபு துமாரே பாவ்மே, இப்போ உன்னுடைய கால்களில் நௌகரிக்கு பௌடியா, அதாவது வேலை அப்படின்ற கட்டுப்பாடு உனக்கு இல்லை. ஆசாதிக்கே பருகை, இப்போ உன் கைகளில் வந்து விடுதலைக்கான சிறகுகள் இருக்குது. உனக்கு வேலைக்கான அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட விலங்கு உங்கள்கிட்ட இல்லை. விடுதலைக்கான சிறகுகள் உன் கையில் இருக்குது அப்படின்ற வாக்கியம் எதில் வருது, எப்போ வருதுன்னு பார்க்கலாம். பிரசங்கு யஹ் வாக்கிய கங்கா சிங் நாமக் கஹானி சே தியா கயாக. கங்கா சிங் பாடத்தோட கதையிலேருந்து இதை கொடுத்துருக்காங்க. இஸ் கஹானிக்கே லேக்கக், இந்த கதையின் எழுத்தாளர் சுதர்ஷன் ஜி. சுதர்ஷன் ஜி எழுதின கங்கா சிங் கதையிலேருந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தர்ப், இது முதல்ல வந்து பிரசங் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அடுத்தது சந்தர்ப்பம், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாக்கியம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் கா சப்ராசி கங்கா சிங் சேவா நிவృத்திக்கு மாங்கு கர்த்தாக. ஸ்கூலுடைய பியூன் அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்கூலில் பியூனாக வேலை பார்ப்பார் கங்கா சிங். சேவா நிவృத்தி, அவர் பணி ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது நிறைய 50 வருஷம் ஒர்க் பண்ணிட்டதால அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டு கேட்டிருப்பார். மாங்கு கர்த்தாகனா, மாங்குனானா கேட்குறது, நிவృத்தி சேவா நிவృத்தின்னா ஓய்வு, பணி ஓய்வு, ரிட்டையர்மெண்ட்டு கேட்பார். मिशन स्कूल भी उसकी मांग स्वीकार करता है. மிஷன் ஸ்கூலில் அவர் வேலை பார்க்கறதுல அந்த ஸ்கூல் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுது. ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுருப்பார், எனக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பார். பென்ஷன் கொடுக்க உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் ஹர் மஹீனே, ஒவ்வொரு மஹீனனா மாதமும், ஒரு மாதமும் ரூபாய் 15 வந்து கா பென்ஷன் மஞ்சூர் கர்த்தாக. பென்ஷன் கொடுக்கறதுக்கான அப்ரூவல், அதாவது அப்ரூவல் மஞ்சூர்னா இந்த இடத்துல அப்ரூவ். மிஷன் ஸ்கூலுடைய மிஷன் ஸ்கூலுடைய நிர்வாகி அது அவருக்கு வந்து மஞ்சூர், அதாவது மஞ்சூர்னா அப்ரூவ் கொடுத்துருப்பாரு. 15 ரூபாய் இவருக்கு கொடுங்க பென்ஷன் அப்படின்னு அப்ரூவ் கொடுத்துருப்பாரு. ஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டர் குலாம் மசீஹ், இந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் குலாம் மசீஹ் கங்கா சிங்கிடம் புலாக்கர், இதை சொல்வதற்காக எகு சமாச்சார் சுனாத்தே ஹுயே இஸ் பிரகார் ககத்தேக. இது மாதிரி உங்களுக்கு பென்ஷன் ரிட்டையர்மெண்ட்டும் ஓகே சொல்லிட்டாங்க, பென்ஷனும் ஓகே சொல்லிட்டாங்க, 15 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அப்படின்ற தகவலை அவர்கிட்ட சொல்லும்போது, இந்த மாதிரி மேலே குறிப்பிட்ட உங்களுக்கு வேலைன்ற கட்டுப்பாடு இல்லை, இப்போ வந்து விடுதலை அப்படின்ற சிறகுகள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத சொல்வார். பின்னாடி பாருங்கள் ஸ்டூடெண்ட், செகண்ட் பேஜில் வியாக்கியா, அதில் வந்து ஹெட்மாஸ்டர் கங்கா சிங் சே ககத்தேக, தலைமை ஆசிரியர் கங்கா சிங் கிட்ட சொல்கிறாரு, அபு துமாரா கோயி பந்தன் நஹீக, உங்களுக்கு இப்போ எந்த உறவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த உறவும் இனிமேல் இல்லை. ஏன்னா நீங்கள் பணியை முடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு ஓய்வூதியமும் வாங்கிட்டு கிளம்புறீங்க அப்படின்றதால அபு துமாரா கோயி பந்தன் நஹீக தும் ஆசாது ஹோ, நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க இந்த வேலையிலேருந்து. அபு தும் ஜஹாபி ஜானா சாகத்தே ஹோ, நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஜஹான்னா எங்கே வேணால் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம். சாகத்தே ஹோ ஜா சக்தே ஹோ, உங்களால் எங்கேயும் போக முடியும். பகவத் பஜன் மே லகு சக்தே ஹோ, நீங்கள் விரும்பினபடி அந்த கங்கை நதிக்கரையோரம் உட்காந்து பகவத் பஜன் பாடணும்னு அவர் விரும்புவார். அதுவும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்வார். இதில் விசேஷத்தா என்னென்னா, சேவா நிவృத்திகா சமாச்சார் சுனானேகா யஹ் டங் அனூட்டாக, அவருடைய ரிட்டைர்மெண்ட்டை வந்து சொல்லுகின்ற அந்த விதம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமாச்சார்னா அதை வந்து சொன்னானே, அதை உங்களுக்கு இப்போ ரிட்டைர்மெண்ட் கிடச்சிடுது ப்ளஸ் வந்து பென்ஷனும் கிடச்சிடுதுன்ற தகவலை சொல்லும் விதம் வந்து மிக சிறப்பாக அனூட்டா அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஹானி கார்கா கௌஷல் இசுசே பிரகட் வத, கதை ஆசிரியரின் கௌஷல்னா திறமை இதிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2வது இஆர்சி. அடுத்தது 3வது ஒன்று போடுறேன், இதை முதல்ல படிங்க, அடுத்தது போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.